நண்பர்களே, உடலுக்கு குளிர்ச்சியும் வலிமையை கொடுக்கும் கேப்பக்களியும் முளைக்கட்டின வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ராகி மாவு 3 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1/2 கப்பு தயிர், கொஞ்சம் வெங்காயம். இப்போ அடுத்தது முளைக்கட்டின வெந்தயம் பாருங்கள். புளி ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன், ஊற போட்டு வச்சுருக்கிறேன். வெந்தயமும் பெருங்காயமும் வச்சுருக்கேன். கடைசியாக அதை வறுத்து அரைச்சி அதில் குழம்புல போட்டுக்கலாம். முளைக்கட்டின வெந்தயம் பாருங்கள். வடகம், வெங்காய வடகம் தாளிப்புக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெங்காய வடகம் நல்ல உதிரியாக வாசனையாக இருக்கும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுருங்க. தண்ணி சேர்த்துக்கங்க. அதில் தண்ணி சூடு ஏறுறதுக்கு முன்னாடியே தயிரை சேர்த்துருங்க. அதில் அப்புறம் மாவை அதில் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டு மூடிடுங்க. கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி வெங்காய வடகம் போட்டு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதை இப்போது முளைக்கட்டின வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கலாம். முளைக்கட்டின வெந்தயம் பெருசாக உங்களுக்கு கசப்பு தெரியாது. அதில் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு மசாலாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுட்டு புளி சேர்த்தாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயம், வெந்தயம் ரெண்டையும் வறுத்தாச்சு, பொடிச்சாச்சு. பொடிச்சு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடணும். நல்லாயிருக்கும். கேப்பக்களிக்கு இது நல்ல பொருத்தமான ஒரு குழம்பு. இது தினசரி இல்லை வாரம் ஒரு வாட்டி சாப்பிட்டோம்னா உடலுக்கு நல்ல வலிமையும் குளிர்ச்சியும் கொடுக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப இதமாக இருக்கும்.